Hi student, welcome to Jeffna Education YouTube channel. இந்த வீடியோ மூலம் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தில் தரம் 5 மாணவர்களுக்கான நிகழ்நிலை பரீட்சை 8 பரீட்சையினுடைய வினாத்தாடு பகுதி 1 வினாத்தாடிலே 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களை அவதானிக்க இருக்கின்றீர்கள். வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் தரம் 5 மாணவர்களுக்கான நிகழ்நிலை பரீட்சை 8வது பரீட்சையின் பகுதி 1 வினாத்தாடில் 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான தூள்களையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். ஏற்கனவே 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களை இதற்கு முந்தைய வீடியோவிலே அவதானித்திருப்பீர்கள். வாருங்கள் பிள்ளைகளே, வினாக்களுக்குள் செல்வோம். ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. வினா இலக்கம் 21. பிள்ளைகளே, வினாவினை நன்கு வாசியுங்கள். உருவின்படி ஏ பி ஆகிய எழுத்துக்கள் குறிக்கும் சொற்கள் குறித்து நிற்பவை முறையே. வினாவினை நன்கு வாசிக்க வேண்டும். உருவன்படி அருகிலே ஒரு உரு தரப்பட்டிருக்கின்றது. அந்த உருவன்படி ஏ பி ஆகிய எழுத்துக்கள் குறிக்கும் சொற்கள் குறித்து நிற்பவை முறையே. ஆம் பிள்ளைகளே, பறவை என்பது பெரிய வட்டத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது. அதற்குள்ளே சிறிய வட்டம், அது பி என குறிக்கப்பட்டிருக்கின்றது. வெளியிலே ஒரு வட்டம் ஏ என குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பறவைகள் என்ற முழுமைக்குள்ளே பி என குறிக்கக்கூடியது ஒரு பறவையாக இருக்க வேண்டும். அது மைனாவாக இருக்கலாம், தாராவாக இருக்கலாம், சேவலாக இருக்கலாம். இங்கே ஏ என்ற எழுத்தினாலே குறிக்கக்கூடியது அது ஒரு மிருகமாக இருக்க வேண்டும். பறவை அல்லாத ஒரு விடயமாக இருக்க வேண்டும். அது பறவை மிருகமாகவோ இருக்கலாம் அல்லது ஊர்வனவாக இருக்கலாம். ஆனால் இங்கே காட்டப்பட்டிருப்பது சிங்கம், புலி ஆகிய பிராணிகள் விடைகளிலே தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஏ என்பது முறையே என்ற கருத்திலே ஏ என்பது மிருகமாக இருக்க வேண்டும். ஆகவே 3வது விடை அவதானியுங்கள். புலி, சேவல். ஏ என்பது புலி, பி என்பது சேவல் என்ற விடையை காணப்படுவதனால் இந்த வினாவுக்கான சரியான விடை 3வது விடை, புலி, சேவல். ஆம்பளை 22ஆம் 23ஆம் வினாக்களில் 2, 3, 4 எனும் இலக்கங்களுக்கு பதிலாக சதுரம், வட்டம், முக்கோணம் எனும் உருக்கள் ஒழுங்கின்றி பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆம்பிள்ளைகளே, இங்கே ஒழுங்கின்றி 2 என்பது சதுரத்தையோ, 3 என்பது வட்டத்தையோ, 4 என்பது முக்கோணத்தையோ குறிக்கவில்லை என்பதே இதன் கருத்து. ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டு இலக்கம் 22 அவதானியங்கள். சதுரம் இருக்கின்றது, வட்டம் இருக்கின்றது. சதுரத்தையும் வட்டத்தையும் கூட்டுகின்ற பொழுது அதிலிருந்து முக்கோணத்தை கழிக்கின்ற பொழுது ஒரு விடை பெறப்படும். அது 1வது விடையான வட்டமா, 2வது விடையான முக்கோணமா, 3வது விடையான சதுரமா என்பதே வினா. ஆகவே இங்கே இந்த வினாவுக்கான சரியான விடை முக்கோணம். இங்கே அவதானியங்கள் பிள்ளைகளே, சதுரம் என்பது 4ஆக இருந்தால், வட்டம் என்பது 2ஆக இருந்தால் 4ம் 2ம் 6. ஆகவே 6லே 3 செல்கின்ற பொழுது, 3னை கழிக்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய விடை 3ஆக இருக்க வேண்டும். ஆகவே அந்த 3க்கு பொருத்தமான ஒரு முக்கோணம். முக்கோணம் என்பது 3ஐ குறிக்கிறது, வட்டம் என்பது 2ஐ குறிக்கிறது, சதுரம் என்பது 4ஐ குறிக்கிறது. ஆகவே 22வது வினாவுக்கான விடை 2வது விடை. வினாயிலக்கம் 23 அவதானியங்கள். சதுரத்தையும் முக்கோணத்தையும் வட்டத்தையும் கூட்டி அதிலிருந்து முக்கோணத்தை கழிக்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு. இங்கே அவதானியங்கள், இந்த வினாவுக்கான விடை 2வது விடை. பாருங்கள், சதுரம் 4ஆக இருந்தால், முக்கோணம் 3ஆக இருந்தால், வட்டம் 2ஆக இருந்தால் 4ம் 3ம் 7, 7ம் 2ம் 9. 9லிருந்து 3ஐ கழிக்கின்ற பொழுது முக்கோணத்திற்கு 3 வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே
9 3 கழிக்கும் பொழுது கிடைக்கின்ற விடை 6 இருக்க வேண்டும். ஆகவே இங்கே பாருங்கள், வட்டம் 2 குறிக்கிறது, முக்கோணம் 3 குறிக்கிறது. ஆகவே 3 6. ஆகவே இந்த வினாவுக்கான விடை 2வது விடை. வினா இலக்கம் 24. வினாவை நன்கு வாசியுங்கள். காலை பொழுதில் கடற்கரை நோக்கி சென்ற திபானுஜாவின் நிழல் அவளது வலது கைப்பக்கம் விழுந்தது எனில் அவள் செல்லும் திசைக்கு எதிர் திசை யாது? பிள்ளைகளே, இங்குதான் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். காலை வேளையிலே திவானிஜா செல்கின்ற பொழுது அவளது நிழல் வலது கைப்பக்கம் விழுந்தது என்றால் நீங்கள் உடனடியாக காலை வேளை என்றால் தெற்கு நோக்கி செல்கின்ற பிள்ளையின் நிழல் வலது கைப்பக்கம் விடும் என்ற அடிப்படையில் நீங்கள் தெற்கு என்ற விடையை கூறியிருப்பீர்கள். அது தவறான விடை. ஏனென்றால் அவள் செல்லும் திசைக்கு எதிர் திசையே உங்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த திசை வடக்கு. அந்த திசை வடக்கு. பாருங்கள், இது எவ்வாறு என்பதை நாங்கள் மேலும் விரிவாக பார்ப்போம். இங்கே பாருங்கள், வடக்கு திசை மேலே காட்டப்படும், அதற்கு கிழக்கு திசை இருக்கு. இங்கே பாருங்கள், சூரியன் உதிக்கின்ற திசை கிழக்கு. ஒருவர் காலை வேளையிலே வடக்கு திசை நோக்கி செல்வாராயிருந்தால் அவருடைய நிழல் அவரது இடக்கை பக்கம் விடும். பாருங்கள், இங்கே காட்டப்பட்டிருக்கிறது, இடது கை பக்கம் அவரது நிழல் விழுகின்றது. காலை வேளையிலே வடக்கு நோக்கி சென்றார். ஒருவர் தெற்கு நோக்கி சென்றால் அவரது நிழல் வலது கை பக்கம் விடும். பாருங்கள், இந்த குழந்தையினுடைய நிழல் வலது கை பக்கம் விழுகிறது, தெற்கு நோக்கி செல்கிறது. ஆனால் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி, வலது கை பக்கம் நிழல் விழும் பொழுது அவர் சென்ற திசைக்கு எதிர் திசை யாது? அவர் செல்லும் திசை தெற்கு. ஆகவே அதற்கு எதிரான திசை எது? வடக்கு. ஆகவே வடக்கு என்பது சரியான விடை. வினாயிரக்கம் 25. பென்சில் ஒன்றின் விலையின் 2 மடங்கு விலை கொண்டது பேனையின் விலையாகும். பென்சிலை விட 2 மடங்கு பேனையின் விலை. உதாரணமாக, பென்சில் 5 ரூபாய் என்றால் பேனையின் விலை 10 ரூபாய், 2 மடங்கு. பேனை ஒன்றின் விலையின் 2 மடங்கு விலை கொண்டது அடிமட்டத்தின் விலையாகும். பேனை ஒன்று 10 ரூபாய் என்றால் அடிமட்டத்தின் விலை 20 ரூபாய். ஆகவே இங்கே கேட்கப்பட்டது பென்சிலுக்கும் அடிமட்டத்திற்கும் இடையிலான தொடர்பு. அடிமட்டத்தின் விலையின் எத்தனை பங்கு விலை கொண்டது பென்சிலின் விலையாகும். பென்சிலின் விலையின் எத்தனை பங்கு கொண்டது அடிமட்டம் என்பது கேள்வி அல்ல. அடிமட்டத்தின் விலையின் எத்தனை பங்கு விலை கொண்டது பென்சிலின் விலையாகும். இந்த வினாவுக்கான விடை 3வது விடை, 1/4 பங்கு. 4 பங்கு அல்லது 1/4 பங்கு என்று சொல்லுவார்கள். இங்கே பாருங்கள், ஒரு பென்சிலை எடுத்துக்கொண்டால், நாங்கள் ஒரு பென்சில் ஒன்றை எடுத்துக்கொண்டால் அந்த பென்சிலின் 2 மடங்கு விலைதான் பேனாவின் விலை. பேனாவின் 2 மடங்கு அடிமட்டத்தின் விலை. இங்கு நாங்கள் உதாரணமாக பென்சிலின் விலையை 1 ரூபாய் என எடுத்துக்கொள்வோம். பென்சிலின் விலையை 1 ரூபாய் என எடுத்துக்கொண்டால் பேனாவின் விலை எவ்வளவு? 2 ரூபாய். பேனா ஒன்று 2 ரூபாய் என்றால் அடிமட்டம் 4 ரூபாய். இப்பொழுது பாருங்கள், பென்சிலுக்கும் அடிமட்டத்துக்கும் இடையில் 1 ரூபாய் பென்சிலாக இருக்கின்ற பொழுது அடிமட்டம் 4 ரூபாயாக இருக்கின்றது. ஆகவே 4/1 பங்கு பென்சிலின் விலை. ஆகவே அடிமட்டத்தின் விலையின் எத்தனை பங்கு விலை கொண்டது பென்சிலின் விலை? 1 பங்கு. ஆகவே 4/1 பங்கு. வினாயிரக்கம் 26. ராஜாவிடம் 4 வாகனங்கள் உள்ளன. அவற்றில் 2 சிவப்பு நிறமானவை. மிகுதி 2 வாகனங்கள் தொடர்பாக கூறக்கூடிய கூற்றுக்களில் சரியானது. ஒன்று மஞ்சள் நிறமாகவும் மற்றது நீல நிறமானதாகும். இது நாங்கள் கூற முடியாது. ஏனென்றால் ஏனைய 2 வாகனங்களை பற்றியும் எங்களுக்கு எந்த தரவும் சொல்லப்படவில்லை. 3வது விடையாவதா, நீங்கள் ஏனையவை பச்சை நிறமாக இருக்கலாம், பச்சையாக இருக்கலாம், ஆனால் சொல்ல முடியாது. 2வது விடையாவதா, நீங்கள் ஏனையவை 2ம் சிவப்பு நிறம் அல்லாதவையாகும். பிள்ளைகளே, இந்த விடைதான் சரியானது. ஏனென்றால் ராஜாவிடம் உள்ள 4 வாகனங்களில் 2 சிவப்பு நிறமானவை என்றால் ஏனைய 2ம் சிவப்பு நிறம் அல்லாதவை.
இரண்டு சிவப்பு நிறம் என்றால் இனி இரண்டும் சிவப்பு நிறம் அல்லாதவை என்பதே கருத்து. ஆகவே இந்த வினாவுக்கான விடை இனியவை இரண்டும் சிவப்பு நிறம் அல்லாதவையாகும். பின்வரும் சொற்களுக்குரிய இரகசிய குறியீட்டின் பெருமானத்துக்கேற்ப 27ஆம் 28ஆம் வினாக்களுக்கான விடைகளை தெரிவு செய்ய. அம்பிளை 27ஐ பாருங்கள். ரா என்ற எழுத்துக்குரிய பெருமானம் யாது? இங்கே அக்கம் என்பது 15 எனவும், அகம் என்பது 9 எனவும், அகரம் என்பது 14 எனவும் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இதனை அடிப்படையாக கொண்டு இந்த எழுத்துக்களுக்குரிய பெறுமதியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வகையில் ரா எழுத்துக்குரிய பெருமானம் யாது? இந்த 27வது வினாவுக்கான விடை 5. இக் என்ற எழுத்துக்குரிய பெருமானம் யாது? 6. ஆம்பிள்ளைகளே அவதானியங்கள். இந்த வினாக்களுக்கான விடைகள் எவ்வாறு வந்தன என்றால், முதலிலே 2 சொற்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தரப்பட்ட 2 சொற்கள் அக்கம், அகம். அக்கத்துக்கும் அகத்துக்கும் இடையிலே இருக்கிற தொடர்பை அவதானியங்கள். அக்கத்திலும் ஆனா இருக்கிறது, அகத்திலும் ஆனா இருக்கிறது. ஆகவே ஆனாவையும் ஆனாவையும் வெட்ட வேண்டும். அக்கத்தில் காணா இருக்கின்றது, அகத்திலும் காணா இருக்கின்றது. ஆகவே காணாவையும் காணாவையும் வெட்ட வேண்டும். ஆனாவையும் ஆனாவையும் வெட்ட வேண்டும், ஆனாவையும் காணாவையும் வெட்ட வேண்டும். இங்கே பாருங்கள், உம்மன்னா இருக்கிறது இரண்டு சொல்லிலும். ஆகவே உம்மன்னாவையும் வெட்ட வேண்டும். இப்பொழுது எஞ்சி இருப்பது என்ன? இக்கன்னா. ஆகவே 15லிருந்து 9ஐ கழியுங்கள். 15லிருந்து 9ஐ கழித்தால் கிடைக்கின்ற விடை 6. ஆகவே இக் என்ற இடத்தினுடைய பெருமானம் 6 ஆகும். இப்பொழுது 2வது சொல்லையும் 3வது சொல்லையும் விடுங்கள். இங்கும் 2வது சொல்லிலும் ஆனா இருக்கிறது, 1வது சொல்லிலும் 3வது சொல்லிலும் ஆனா இருக்கின்றது. ஆகவே ஆனாவும் ஆனாவும் வெட்டலாம். அதே போல கானாவும் கானாவும் வெட்டப்படும், உம்மன்னாவும் உம்மன்னா வெட்டப்படும். எஞ்சி இருப்பது ரானா. ஆகவே 14லிருந்து 9ஐ கழிக்க வேண்டும். 14லிருந்து 9ஐ கழிக்கின்ற கிடைக்கின்ற விடை 5. ஆகவே டா என்று எழுத்துக்குரிய பெருமானம் 5 ஆகும். வினா இலக்கம் 29. பின்வரும் சதுரமுகி தாயக்கட்டையை அவதானித்து 29ஆம் 30ஆம் வினாக்களுக்கான விடைகளை தெரிவு செய்ய. வினா இலக்கம் 29. எந்த எழுத்துச் சோடிகள் தாயக்கட்டையின் எதிர்பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கும்? இங்கே எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றன. சில தாயக்கட்டைகளில் எதிர்பக்கத்திலே சில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும். அந்த வகையிலே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், 1வது தாயக்கட்டையையும் 2வது தாயக்கட்டையையும் எடுத்தால் 1வது தாயக்கட்டையிலும் டி காணப்படுகிறது, 3வது தாயக்கட்டையிலும் டி காணப்படுகிறது. ஆகவே டியும் டியும் வெட்டப்படலாம். 1வது தாயக்கட்டையில் எஃப் காணப்படுகிறது, 3வது தாயக்கட்டையில் எஃப் காணப்படுகிறது. ஆகவே எஃப்ஐயும் வெட்டலாம். எஞ்சி இருப்பது ஈயும் பியும். ஆகவே பியும் ஈயும் எதிர்பக்க சோடிகளாகும். பியும் ஈயும் எதிர்பக்க சோடிகளாகும். அடுத்தது பாருங்கள், 2வது தாயக்கட்டையையும் 4வது தாயக்கட்டையும் விடுங்கள். 2வது தாயக்கட்டையில் ஏ இருக்கிறது, 4வது தாயக்கட்டையிலும் ஏ இருக்கிறது. 2வது தாயக்கட்டையில் பி இருக்கிறது, 4வது தாயக்கட்டையிலும் பி இருக்கிறது. ஆகவே இப்பொழுது எஞ்சி இருப்பது சியும் டியும். ஆகவே டியும் சியும் எதிர்பக்கத்தில் அமையக்கூடியவை. எஞ்சி இருப்பது ஏயும் எஃப்பும் ஆகும். ஏயும் எஃப்பும் ஆகும். ஆகவே அவை எதிர்பக்க சோடிகளாகும். ஏக்கு எதிரான பக்கம் எஃப். இவ்வாறு வெட்டி இனங்காணுகின்ற எதிர்பக்க சோடுகளை இனங்காணுகின்ற முறைகள் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வினா இலக்கம் 30 அவதானிகள். குறித்த ஒரு சந்தர்ப்பத்திலே தாயக்கட்டையின் முன்பக்கம், பக்கமுகம், மேற்பக்கம் ஆகியவற்றில் தெரியக்கூடிய 3 எழுத்துக்களும் அவை. இந்த ஆங்கில எழுத்துக்களிலே முன்பக்கம், பக்கமுகம், மேற்பக்கம் ஆகியவற்றில் தெரியக்கூடிய 3 எழுத்துக்களும் அவை. இந்த வினாவுக்கான சரியான விடை 1வது விடை. ஏனைய எழுத்து சோடிகள் ஏன் வராது என்றால், இங்கே பாருங்கள், 2வது விடையை டியும் சியும் எதிர்பக்க சோடிகள். ஆகவே அவை பக்கமுகத்திலேயோ மேற்பக்கத்திலேயோ தெரியாது. அதே போல 3வது விடையிலும் பாருங்கள்,
டியும் சியும் எதிர்ப்பக்க ஜோடிகள். ஆகவே அவை அயல் பக்கத்திலேயோ மேல் பக்கத்திலேயோ கீழ்ப்பக்கத்திலேயோ முன் பக்கத்திலேயோ தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லாதவை. ஆகவே இந்த வினாவுக்கான சரியான விடை CFB. வினாயகம் 31. 2020 வருடம் ஜனவரி 1 தேதி புதன்கிழமையின் 2024 வருடத்தின் முதலாவது புதன்கிழமையின் திகதி யாது? ஆம்பிள்ளைகளே, முதலாவது புதன்கிழமையின் திகதி 3ஆம் திகதி. 3ஆம் திகதி என்ற தெரிவை நீங்கள் தெரிவு செய்திருப்பேன். உங்களுக்கு 2.5 புள்ளிகள் இலகுவாக கிடைத்திருக்கும். ஆம்பிள்ளைங்க அவதானியங்கள், 2020 ஆண்டு ஜனவரி 1 தேதி புதன்கிழமை என்றால் டிசம்பர் 31 தேதி வியாழக்கிழமையாகும். இந்த ஆண்டு கலண்டரை எடுத்து பார்க்கின்ற பொழுது சாதாரண வருடம் என்றால் 1ஆம் திகதி எவ்வாறு இருக்கிறதோ அதே போல டிசம்பர் 31 தேதியும் அதே நாளில் காணப்படும் சாதாரண வருடம் என்றால். ஆனால் லீப் வருடம் என்றால் 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமையோ அதற்கு அடுத்த நாள் கிழமையாக கூறப்படும். டிசம்பர் 31. டிசம்பர் 31 தேதி அதற்கு அடுத்த நாள் இறுதி நாளாக சொல்லப்படும். ஆகவே இங்கே பாருங்கள், 2020 ஜனவரி 1 தேதி புதன்கிழமை என்றால் அந்த வருடம் டிசம்பர் 31 தேதி இறுதி நாள், 31 தேதி இறுதி நாள் வியாழக்கிழமையாகும். ஆகவே 2021 ஜனவரி 1 தேதி வெள்ளிக்கிழமையாகும். டிசம்பர் 31 வியாழனில் அடுத்த வருடம் ஜனவரி 1 தேதி வெள்ளிக்கிழமையாகும். 2021 சாதாரண வருடமாகும். ஆகவே ஜனவரி 1 தேதி வெள்ளிக்கிழமை என்றால் டிசம்பர் மாதம் 31 தேதியும் வெள்ளிக்கிழமையாகும். ஆகவே 2022 1 தேதி சனிக்கிழமையாக இருக்க வேண்டும். 2022 1 தேதி சனி என்று சொன்னால் இது ஒரு சாதாரண வருடம். டிசம்பர் 31 தேதியும் சனிக்கிழமையாக இருக்க வேண்டும். இப்பொழுது 2023 ஜனவரி 1 தேதி ஞாயிற்றுக்கிழமையாகும். ஏன் டிசம்பர் 31 தேதி சனிக்கிழமை என்றால் ஜனவரி 1 தேதி ஞாயிற்றுக்கிழமையாகும். 2023 ஜனவரி 1 தேதி ஞாயிறு என்றால் டிசம்பர் மாதம் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமையாகும். 2024 வருடம் ஜனவரி 1 தேதி திங்கட்கிழமை. ஏன் 2023 டிசம்பர் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே 2024 ஜனவரி 1 தேதி திங்கட்கிழமை, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 3ஆம் தேதி புதன்கிழமையாகும். கேட்கப்பட்ட வினா 2024 வருடத்தின் முதலாவது புதன்கிழமையின் திகதி யாது? ஆகவே முதலாவது புதன்கிழமையின் திகதி 3ஆம் திகதி. இந்த வினாவுக்கான சரியான விடை 3வது விடை. கடிகாரம் ஒன்று ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் அந்த மணித்தியாலத்தில் எண்ணிக்கைக்கேற்ப மணி ஒலிக்கும். 2 மணி என்றால் 2 தடவை மணி ஒலிக்கும். அது 6 மணியை காட்டும் போது 6 தடவைகள் மணி ஒலிக்க 30 செகண்ட்கள் எடுத்தன. ஆகவே 6 மணியை காட்டுகின்ற பொழுது 6 மணி ஒலிக்க 30 செகண்ட்கள் எடுத்தன. 10 மணியை காட்டும் போது மணி ஒலிக்க செலவாகிய நேரம் யாது? நேரம் எவ்வளவு? இந்த வினாவுக்கான சரியான விடை 2வது விடை 54 செகண்ட்கள். பிள்ளைகளே அவதானிங்கள், 6 மணி ஒலிக்கின்ற பொழுது 30 செகண்ட்கள் எடுக்கின்றது. ஆகவே 1 மணி ஒலித்து அடுத்த மணி ஒலிக்கும் வரைக்குமான செகண்ட்களை நாங்கள் கணிக்கின்ற பொழுது 6 செகண்ட்களாக காணப்படும். முதலாவது மணி ஒலித்து அடுத்த 6 செகண்ட்களின் பின் அடுத்த மணி, அடுத்து 6 செகண்ட், அடுத்து 6 செகண்ட், அடுத்து 6 செகண்ட் என 5 தடவைகள் இந்த 6 செகண்ட்கள் வீதம் 30 செகண்ட்கள் எடுத்திருக்கும். இந்த 6 மணியும் ஒலிக்க 30 செகண்ட்கள் எடுத்திருக்கும். அதாவது ஒவ்வொரு 2 மணிகளுக்கு இடையில் 6 செகண்ட் என்றால் இங்கே 6 மணி ஒலிக்கின்ற பொழுது 5 இடைவெளிகள் காணப்படுகின்றன. ஆகவே
ஐயாறு 30. அதே போல 10 மணியை காட்டுகின்ற பொழுது 10 தடவைகள் மணி ஒலித்திருக்கும். 9 இடைவெளிகள் காணப்படும். ஆகவே I9 6 9 6 செகண்ட்களுக்கு ஒரு தடவை தான் மணி ஒலிக்கும். ஆகவே 6 9 54 செகண்ட்கள் ஆகும். ஆகவே 6 9 54 செகண்ட்கள் ஆகும். வினாயகம் 33. உருவில் நுழைக்கப்பட்டுள்ள பகுதியை நீக்கிய போது அகற்றப்பட்ட சிறிய குற்றிகள் எத்தனை? ஆம்பளை பாருங்கள், அங்கே காட்டப்பட்டிருக்கின்ற குற்றிகளின் எண்ணிக்கை 5. அகற்றப்பட்ட குற்றிகளின் எண்ணிக்கை 5. இங்கே 27 சிறிய குற்றிகள் காணப்படும். இது காணுகின்ற முறைகளை ஜஃப்னா டிவிஷன் யூடியூப் சேனலிலே ஏற்கனவே பல வீடியோக்களில் இதற்கான விளக்கங்கள் காணப்படுகின்றன. அவற்றையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது மிக தெளிமையான விளக்கங்கள் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நீளம் தர அகலம் தர உயரம். இங்கே காணப்படுகின்ற சதுரமுகிகளை நீளத்திலே எத்தனை சதுரமுகிகள், உயரத்திலே எத்தனை சதுரமுகிகள், அகலத்திலே எத்தனை சதுரமுகிகள் என பெருக்குகின்ற பொழுது இந்த பெரிய சதுரமுகிக்கு பயன்படுத்தப்பட்ட சிறிய சதுரமுகி குட்டிகளின் எண்ணிக்கையை காணலாம். அந்த வகையிலே இந்த பெரிய சதுரமுகி குட்டியிலே 27 சதுரமுகிகள் காணப்படுகின்றன. அவற்றிலே 5 சதுரமுகிகள் வெட்டி எடுக்கப்பட்டால் வினா இலக்கம் 34க்கான விடை 22 சதுரமுகி குட்டிகள். வினா இலக்கம் 35. ஆம்பிள்ளைகளை இங்கே பாருங்கள். பின்வரும் தகவல்களை வாசித்து 35ஆம் 36ஆம் வினாக்களுக்கான விடைகளை தெரிவு செய்க. ACEF என்பன மேல் மாகாணத்தில் வசிப்பவர்களை குறிக்கிறது. PQRS என்பன வடமாகாணத்தில் வசிப்பவர்களை குறிக்கிறது. AES என்பன பெண்களை குறிக்கிறது. ERCP என்பன அரச ஊழியர்களை குறிக்கிறது. இவற்றை அடிப்படையாக கொண்டு வினாயகம் 35 அவதானியங்கள். மேலே உள்ள தகவலின்படி இரு மாகாணங்களிலும் வசிக்கும் ஆண்கள் எத்தனை? இரு மாகாணம் என்னும் பொழுது மேல் மாகாணத்தில் வசிப்பவர்களையும் வட மாகாணத்தில் வசிப்பவர்களையும் குறிக்கிறது. ஆகவே ACEFPQRS என்ற 8 பேரும் இரு மாகாணங்களிலும் வசிக்கிறார்கள். ஆனால் இவற்றிலே பெண்கள் AES என்பவர்களை கழிக்க வேண்டும். 35வது வினாவுக்கான விடை 5. 36வது வினாவுக்கான விடை 3. 35வது வினாவுக்கான விடை 5 ஆண்கள். அதாவது முதலாவது விடை 5 ஆண்கள். 36வது வினாவுக்கான விடை 3வது விடை AF. பாருங்கள், அவதானிப்போம். இங்கே பாருங்கள், முதலாவது 35வது வினாவில் மேலே உள்ள தகவலின்படி இரு மாகாணங்கள் வசிக்கும் ஆண்கள் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே A என்பது பெண்களை குறிக்கும், E என்பது பெண்களை குறிக்கும், S என்பதும் பெண்களை குறிக்கும். ஏனைய 5 நபர்களும் ஆண்களை குறிக்கும். 2 மாகாணத்திலும் வசிக்கின்ற ஆண்களை குறிக்கும். வினாயகம் 36 அவதானியங்கள். பின்வருவற்றில் அரச ஊழியர் அல்லாத வடமாகாணத்தில் வசிப்பவர்கள் அல்லாதவர்கள் யார்? முதலிலே அரச ஊழியர் அல்லாதவரை நாம் காண வேண்டும். இங்கே பாருங்கள், அரச ஊழியர்கள் ERCP. ஆகவே இங்கே பாருங்கள், E என்பது அரச ஊழியர், C என்பதும் அரச ஊழியர். வடமாகாணத்தில் வசிப்பவர்கள் அல்லாதவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மேல் மாகாணத்தில் வசிப்பவர்களையே நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். ஆகவே அந்த மேல் மாகாணத்தில் வசிப்பவர்களில் ஈயும் சியும் அரச ஊழியர்கள். ஆகவே அரச ஊழியர்கள் அல்லாதவர்கள் ஏயும் எஃப்பும் அரச ஊழியர்கள் அல்லாதவர்கள். இந்த வினாவுக்கான விடை AF என்று சொல்லப்படுகிற 3வது விடை. வினாயகம் 37. நேற்றைக்கு முன்தினம் 24ஆம் தேதி புதன்கிழமை ஆகும். நேசன் தனது பிறந்த தினம் மாதத்தின் இறுதி நாளான செவ்வாய்க்கிழமை என்று கூறினான். அவன் பிறந்த மாதம் யாது? ஆம்பிள்ளைகளே இங்கே அவதானியங்கள். பிப்ரவரி மாதம், ஏப்ரல் மாதம், ஜனவரி மாதம் என்ற 3 விடைகள் தரப்பட்டுள்ளன. இந்த வினாவுக்கான சரியான விடை ஏப்ரல் மாதம். ஆம்பிள்ளைகளே இங்கே அவதானியங்கள்.
நேற்று நேற்று முன்தினம் 24ஆம் தேதி இதுன்றது பிறந்த தினம் மாதத்தின் 24 செவ்வாய்க்கிழமை என்று கூறினார். இப்போ நேற்றைக்கு முன்தினம் 24ஆம் தேதி புதன்கிழமை ஆகும். ஆகவே நேற்று வியாழன் 25, இன்று வெள்ளி 26ஆம் தேதி. ஆகவே நாளை சனிக்கிழமை 27ஆம் தேதி, நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி, அதற்கு அடுத்த மறுதினம் திங்கட்கிழமை 29ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி. ஆகவே இங்கே இறுதி நாள் 30 என்று வருகின்றது. இறுதி நாள் 30 என வருகின்றது. ஆகவே இங்கே பாருங்கள், பிப்ரவரி 28 நாட்கள் அல்லது 29 நாட்கள், ஜனவரி 31 நாட்கள். ஆகவே ஏப்ரல் என்பது 30ஐ குறிக்கிறது. ஏப்ரல் என்பதில் 30 நாட்கள் இருப்பதனால் இந்த வினாவுக்கான சரியான விடை ஏப்ரல் ஆகும். வினாவுக்கு 38, 178 சக இடைவெளியிலே காணப்படுகிற இலக்கம், அடுத்து சக 510 சக இடைவெளியிலே காணப்படுகின்ற இலக்கம். இந்த 3 விடைகளிலிருந்தும் வெற்றிடத்துக்கு பொருத்தமாக இரு எண்களையும் நாங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது 4 எண்களையும் கூட்டினால் 1372 பெற வேண்டும். ஆகவே அந்த வகையில் இந்த வினாவுக்கான விடை 3வது விடை. வினா இலக்கம் 39, பின்வருவற்றில் எவ்வொரு இரட்டை எண்களினை கூட்டும் போது வரும் விடையினை இலக்கம் 4 வகுக்கும் போது மிகுதி 2 கிடைக்கும். எண்கள் யாது? இப்போ எண் யாது என்ற பாருங்கள். இந்த வினாவுக்கான விடை 2 விடைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இங்கே தரப்பட்டிருக்கின்ற 244, 154 என்பவை இந்த 2 எண்களையும் கூட்டி 2 பிரிக்கின்ற பொழுது 4 வகுக்கின்ற பொழுது 2 மீதியாக கிடைக்கும். அதே போல 312, 182 ஆகிய 2 எண்களையும் கூட்டி 4 வகுக்கின்ற பொழுது 2 எஞ்சிய விடையாக கிடைக்கும். ஆகவே 2 வகுக்கும் பொழுது 2 விகுதியாக கிடைக்கிறது. ஆகவே 2 வினாக்களுக்கு இந்த 2 விடைகளும் சரியான விடைகளாகும். வினா இலக்கம் 40, 5 மனிதர்கள் 4 மணித்தியாலத்தில் செய்யும் வேலையை 12 மனிதர்கள் எத்தனை நிமிடத்தில் செய்து முடிப்பார்? இங்கே அவதானியங்கள், 5 மனிதர்கள் 4 மணித்தியாலத்தில் வேலை செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன் எத்தனை மணித்தியாலத்தில் வேலை செய்வார் என்று சொன்னால் 20 மணித்தியாலத்தில் வேலை செய்வார். ஒரு மனிதன் 20 மணித்தியாலத்தில் வேலை செய்வார். இப்பொழுது 20 மணித்தியாலங்களையும் நாங்கள் நிமிடங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கே எத்தனை நிமிடத்தில் செய்து முடிப்பது என்பதே கேள்வி. ஆகவே 20 மணித்தியாலத்தையும் நாங்கள் நிமிடங்கள் ஆக்குகின்ற பொழுது 1200 நிமிடங்கள். 20 மணித்தியாலங்களையும் நிமிடங்களில் மாற்றுகின்ற பொழுது 60 நாள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 1200 மணித்தியாலங்கள். அந்த 1200 மணித்தியாலங்களையும் 12 மனிதர்களால் பிரிக்கின்ற பொழுது கிடைக்கின்ற விடை 100. ஆகவே இந்த வினாவுக்கான விடை 100 நிமிடங்கள். 5 மனிதர்கள் 4 மணித்தியாலத்தில் செய்யும் வேலையை 12 மனிதர்கள் 100 நிமிடங்களில் செய்து முடிப்பர். அவதானியங்கள், இந்த வகையிலும் நீங்கள் இவற்றை செய்து கொள்ளலாம். 4 மணித்தியாலம் என்பது 60 தர 4 240 நிமிடங்கள். 240 நிமிடங்கள். ஆகவே ஒரு மனிதன் 240ஐ 5 நாள் பெருக்குகின்ற பொழுது 1200 நிமிடங்கள் என்ற விடை கிடைக்கும். 240ஐ 5 நாள் பெருக்குகின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற விடை 1200. ஆகவே 1200ஐ 12 நாள் வகுக்க வேண்டும். 12 நாள் வகுக்கின்ற பொழுது 100 நிமிடங்கள் என்ற விடை கிடைக்கும். 100 நிமிடங்கள் என்ற விடை கிடைக்கும்.
பிள்ளைகளே, இதுவரைக்கும் வடக்கு மாகாணத்தினுடைய நிகழ்நிலை பரீட்சை 8னுடைய முதலாவது வினாப்பத்திரத்தின் 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களை அவதானித்தீர்கள். அடுத்த வீடியோவிலே இந்த 8வது வினாப்பத்திரத்தின் பகுதி 2 வினாக்களும் அவற்றுக்கான விடைகளும் வீடியோவாக வழங்கப்படும். இதுவரை ஜப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அடுத்த வீடியோவிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஆசிரியர் ப. சசிகுமார்.